ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் என்கிட்ட எப்பவுமே கேட்பாங்க எப்படி சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிளாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு குடும்பம் அப்படியே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட் திங் ஏதாவது ஒரு நேரம் கண்டுபிடிச்சு ஒரு நாளில் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி எல்லாரும் முயற்சி பண்ணணும். அது நம்பர் 1. எப்போதுமே சேர்ந்து சாப்பிடும் போது எதையாவது பேசுவோம். ஸோ எல்லாரோட வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல டைம், பாண்டிங் டைம், ரைட்? ரெண்டாவது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எவ்ரிடே இல்லை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது எல்லாரும் சேர்ந்து ஒரே கோலாக அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளோட பரஸ்பரம் ஃபேமிலி மெம்பர்ஸோட நம்மளுக்கு புரிய வரும். மூணாவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எப்போவாவது எப்படி உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ நீங்கள் பாருங்கள். எப்போவாவது ஏதாவது ஒரு வெக்கேஷன் அந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு ஃபேமிலியாக டைம் எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வேர்ல்டை மட்டும் கிடையாது, நம்மளுடைய இன்னர் வேர்ல்டையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம். சேர்ந்து ப்ரே பண்ணுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். கடவுளோட நம்ம இணையும் போது ஒரு ஃபேமிலியாக ப்ரேயர் பண்ணும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் மாத்திரம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுக்குற தன்மை, எம்பத்தி, இது எல்லாமே நம்மளுக்கு அப்போ கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் 4 ஸ்டெப்ஸ் பாண்டிங் நல்லா பண்ணுறது.